வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு ஃபிலிம் மேக்கர், லெனின். எல்லாமே ஃபிலிம் எடிட்டிங்கு, அப்புறம் லேபர்ட்டில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து சவுண்ட் சைடில் ஒர்க் பண்ணேன். அதுக்கு பிறகு வந்து எடிட்டிங்கில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். இதுக்கும் மேலே முதல்ல வந்து ஸ்டோரி எழுதுறது, நாடகங்களில் நடிக்கிறது. அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு மியூசிக்கலாக சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கின்றது அப்படின்றது ஒரு காலகட்டம். அது வந்து இந்த புரசவாக்கம்ன்ற ஒரு ஏரியாவில், சென்னையில். அங்கே வந்து ஆங்கிலோ இண்டியன், அதேமாதிரி கிறிஸ்டின்ஸு, முஸ்லீம்ஸு, அப்படி ஒரு எல்லாமே கம்பைண்டாக இருக்க ஒரு இடம் அந்த புரசவாக்கம்ன்றது. அதனால் அங்கே சர்ச்லாம் நிறையா இருக்கும். அதில் ஒரு கோயர் சிங்கிங் அப்படி இப்படிலாம் வந்து அந்த சின்ன வயசில் அந்த கோயர் சிங்கிங்லாம் எல்லாம் தெரியாது நமக்கு. இருந்தாலும் வந்து போய் சர்ச்சில் உட்காந்து பார்க்குறது, அது வந்து இன்னும் ஒரு வாத்தியம் இருக்கும். அது வந்து ஆர்கன்னு, சரி ஆர்கன்னு அது சொன்னாங்க. அது என்ன ஆர்கன்னு அப்புறம் பிற்காலத்தில் தெரிஞ்சுக்கிட்டது அது ஒரு பைப் ஆர்கன்னு சொல்லிட்டு. அதுபோல் ஒவ்வொன்றும் அதேமாதிரியா நம்மளுடைய முஸ்லீம் நண்பர்கள் அங்கே இருப்பாங்க. அவங்க அடிக்கிற ஒரு தப்பு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் அவங்க சொல்கிறது. அவங்க ஃபக்கீர் மாதிரி அதை அடிச்சுக்கிட்டு அவங்க ரோட்டில் வந்து துவான்னு சொல்லுவாங்க. அது அப்படின்றது வாழ்த்தி பாடுறதுன்றது ஒரு பாட்டு இருக்குது அவங்களுக்கு. ஃபக்கீருங்க பாடுவாங்க. இது சாம்பிராணி போட்டுக்கிட்டு அப்படி போவாங்க இல்லையா, அது போலேயே அவங்களும் வந்து இது மாதிரி அடிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரி மைண்டில் அது மாதிரி மன கஷ்டங்கள் அப்படி இப்படிலாம் இருந்ததுன்னா அவங்க அடிக்கிற அந்த மியூசிக்லாம் பார்த்துக்கிட்டு அப்படி அதுபோல் அந்த பேசிக்காக அந்த வயதில் வந்து ஒரு மியூசிக்ன்றது தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பின்னாடி இந்த கதையெல்லாம் வாசிப்பு அப்படிலாம் வரும்போது எனக்கு வந்து ஜெயகாந்தனுடைய ஒய்ஃப் தான் எனக்கு வந்து சின்ன வயசில் கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க. அதனால் வந்து அப்போ ஜெயகாந்தன் அந்த வயசில் வந்து 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸில் வந்து இது பண்ணும்போது நமக்கு தெரியாது யார் என்னன்றதுலாம் தெரியாது. அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு 7-8 வயசு ஆகும்பொழுது அவர் ஒரு நாவலிஸ்ட்டு அப்படி இப்படிலாம் தெரிய ஆரம்பிச்சிது. அவருடைய கதைகள்லாம் ஒரு 11ஆவது வயசுலேருந்து அவர் யார், அவருடைய கதைகள்லாம் என்ன படிக்கலாம் அப்படின்னபோது அவர் மூலமாக எனக்கு அவருடைய கதைகள் மூலமாக எனக்கு புதுமைப்பித்தன் அதுபோல் பல நாவலிஸ்ட்டு அதுபோல் அவங்களெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஜீவா அவர்கள் வந்து அங்கே புரசவாக்கத்துலேயும் பெரம்பூர்லேயும் வியாசர்பாடிலையும் வந்து அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சிகள்லாம் கலந்துப்பாங்க. அவங்க பேசும்பொழுது பார்த்தா மகாபாரதத்தை ராமாயணத்தை பற்றிலாம் கூட பேசுவாங்க. அப்போ யார் இவங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ கம்யூனிஸ்ட்னாங்க. அப்போ நான் படித்த இதில் கம்யூனிஸ்டில் இது மாதிரியா வந்து இவங்களெலாம் கடவுளையெல்லாம் நம்ப மாட்டாங்களே, அதை பற்றிலாம் எல்லாமே ஒருத்தர் இப்படி பேசுகிறாரு. அது ஸ்கூலில் வாத்தியார் சொல்லி கொடுத்த விட அவர் பேசுகிறது கேட்டால் ரொம்ப இனிமையாக வருது. அதே மாதிரி அர்த்த புஷ்டியாக இருந்தது. நமக்கு விஷயங்களும் நிறையா தெரிய ஆரம்பிச்சது. ஹிஸ்டாரிக்கலாக அப்படி ஒரு இதிகாசங்கள்லேருந்து பல கதைகள்லாம் கூட நிறையா நமக்கு கிடைக்குது அப்படின்னு அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அப்படியே ஸ்கூலிங் பண்ணிகிட்டே இருந்தேன். முதல்ல கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு எம்சிடி சிதம்பரம் செட்டியார் ஹைஸ்கூல்லேருந்து அப்படி போனோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து புரசவாக்கத்துலேருந்து கோடம்பாக்கத்தில் இருந்தோம். கோடம்பாக்கத்தில் ஏதோ ஒரு ஸ்கூலில் ஒரு வருஷம் படிச்சுட்டு இருந்தேன். அங்கேருந்து அதுக்கப்புறம் ஆழ்வார்பேட்டை வந்தோம். ஆழ்வார்பேட்டையில் வந்து முடித்தோடனே பிஎஸ்ஐ ஸ்கூல்னு சொல்லிட்டு அந்த ஒரு மயிலாப்பூரில் ஒரு ஸ்கூல் இருக்குது. அதில் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படித்தேன். அப்போ எஸ்எஸ்எல்சின்னுவாங்க, இப்போ +2 சொல்லுவாங்க. அது எஸ்எஸ்எல்சியில் ஃபெயில் ஆகிட்டேன். எனக்கு கணக்கு கொஞ்சம் எப்போவுமே இல்லை, ரொம்ப பேர் கணக்கு வராது இல்லை, அதுபோல எனக்கும் கணக்கு வராது. கணக்கில் 35 மார்க்கு கரெக்டாக 33 மார்க் இருந்தது. அதனால் எஸ்எஸ்எல்சியில் இதாகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், சரி மற்ற பாடல்கள்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு சினிமாவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா சின்ன வயதுலேயே வந்து சந்திரபாபு அவர்கள் வந்து அந்த சின்ன வயசுலேயே அந்த ஷூட்டிங் அப்போல்லாம் பார்த்துருக்கேன். என்னுடைய தந்தையார் ஷூட்டிங் அப்போல்லாம் அவருடைய வீட்டுக்கு அப்போவே அந்த சிறு வயசுலேயே கூட்டிகிட்டு போயிடுவார் சந்திரபாபு. அவர் அப்போ அபிராம்புரத்தில் தான் அவருடைய வீடு இருந்தது.
அங்கே வந்து அவர் சில பாடல்கள்லாம் போட்டு காமிப்பார். அது வந்து ஆங்கில பாடல்களாக இருக்கும். எல்லாமே அந்த காலத்து பேர் பேட் பூன், கிளிஃப் ரிச்சர்டு அப்படி இப்படின்னு, எல்விஸ் பிரிஸ்லி இது போல். அப்புறம் பீத்தோவனுடைய மியூசிக் என்னன்னா, சேம்பர் ஆஃப் ஆர்கெஸ்ட்ரானா, சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரானா என்ன, அதுக்கப்புறம் மொசார்ட் யார், பாக் யார், அப்படி இப்படிலாம் அவர் சொல்லி அவர்கிட்ட ஒரு ரெக்கார்ட் பிளேயர் வச்சுருப்பார். அந்த ரெக்கார்ட் பிளேயரில் வந்து எல்லாம் போட்டு காண்பிப்பார், இதெல்லாம் கேட்டுக்கடா அப்படின்னு. அதே போல் அவர் வந்து காசும் கொடுப்பார், இது போல் நீ வந்து ஆங்கில படங்கள்லாம் பாடுறா. அப்போது ரொம்ப வந்து மெயின் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படத்தை விட நீ வந்து மார்னிங் ஷோ படத்தை போய் பாரு. இப்போது அப்போல்லாம் வந்து தியேட்டர்ஸில் வந்து ஈராஸ்ன்னு ஒரு தியேட்டர் அடையாறில் இருக்கும், அது இப்போ இல்லை. ஆல்மோஸ்ட் ஆல் த தியேட்டர்ஸ், கசினோ, நியல் ஸ்டோன், மினர்வா, இது மாதிரி சில தியேட்டர்ஸ்லாம் இருக்குது. அந்த தியேட்டர்லெல்லாம் காலையில் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் மாத்திரம் ஒரு மார்னிங் ஷோஸ்ன்னு ஆங்கில படங்கள்லாம் போடுவாங்க. அந்த படம் எப்படின்னா ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்களை அந்த அது மாதிரி தான் அந்த கிட்டு, சார்லி சாப்ளின், இது போல் படங்கள்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணு. இவங்களுடைய படங்கள்லாம் வந்து அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மார்னிங் ஷோஸ்லேயே ஆரம்பிச்சிட்டோம். இது ஒன்றும் புரியாமல் இருக்க இந்த இந்த படங்கள்லாம் அப்படின்றது எனக்கு ஒரு, அதனாலே அந்த படங்கள் போகிறதுக்கு ஒரு அச்சமாக கூட இருந்தது. இருந்தாலும் வந்து நான் அவர்கிட்ட வந்து சந்திரபாபு அவர்கிட்ட வந்து சொல்லுவேன், இது போல் வந்து எனக்கு புரியல இது படம் பார்க்கும்போது, ஆங்கில படம் பார்க்கும் பொழுது அப்படின்னு. அது எல்லாருக்கும் புரியாமல் தானடா இருக்கும், ரொம்ப பேருக்கு புரியாது. ஏன்னா அவங்க பேசுகிற ஆங்கிலம் வந்து வேறையாக இருக்குது, நம்ம பேசுகிற ஆங்கிலம் வேறையாக இருக்கும். அதுபோல் நிறைய பேர் தியேட்டரில் பார்க்கும்பொழுது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் பார்க்குறேன்னு நினச்சிக்காத ஆங்கிலம். அதனால் நீ பார்த்துக்கிட்டே சில காரியங்கள்லாம் வந்து புரிய ஆரம்பிக்கும் மெதுவாக. அவங்க என்ன பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, ரெகுலராக படங்களை பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த இங்கிலீஷ் கூட நல்லா வரும் அப்படி சொன்னார். அது எனக்கு நானே வந்து கொஞ்சம் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த ஹிந்தி அவர் சொன்னது கரெக்டுன்னு சொல்லிட்டு ஹிந்தியை வந்து ஹிந்தி பாடல்கள் வந்து அப்போ என்ன பண்ணுவாங்க, ஸ்டார் தியேட்டரில் அது மாதிரியா அங்கே திருவல்லிக்கேணியில் இருக்கும் அந்த ஸ்டார் தியேட்டர், அங்கெல்லாம் நடராஜ் தியேட்டர்னு இருக்கும். இது மாதிரி சில இதில் வந்து ஹிந்தி படங்கள்லாம் போடுவாங்க. அந்த பிரசவத்திலேருந்து அப்போது அந்த ஹிந்தி படங்கள்லாம் போய் பார்க்குறது. பிரபாத் தியேட்டர்னு ஒன்று இருக்குது, பிராட்வேன்னு இருக்குது. இதில் இந்த பிரபாத் தியேட்டரில் என்னன்னா சாந்தாராமுடைய, அந்த வயசில் சாந்தாராம்லாம் யாருன்னெலாம் தெரியாது. ஆனால் சாந்தாராம் படத்தில் ஜனக் ஜனக் பாயில் பாஜின்ற ஒரு படத்தில் நடித்த ஹீரோ கோபி கிருஷ்ணான்னு பேர். அவர் வந்து அந்த டைமில் வந்து எங்கள் டைரக்டருடைய ஒரு சின்ன படம் திருமணம்னு ஒரு படம், அந்த படத்தில் ஒரு டான்ஸ் ஆடுறதுக்காக எங்கள் டைரக்டர் வந்து ஃபாதர் வந்து அவரை போய் கேட்டுட்டு அவர் வந்திருந்தார். நாங்கள் இருக்க அந்த சின்ன ஒரு ஒரு வாடகை வீட்டில் புரசவாக்கத்தில் வந்தார். இவர் யாருன்னு கேட்டோடனே இவர் இது மாதிரி சாந்தாராமுடைய ஹீரோ அப்படின்னா. அப்போ அந்த புரசவாக்கத்தில் அவ்வளோ யாருக்கும் தெரியாது. என்னுடைய தம்பி கோபிநாத்ன்னு சொல்லிட்டு இருக்கான், அவனும் அவர் வந்து அந்த கோபி கிருஷ்ணா வந்து பார்த்தபோதே சொல்லிட்டார், இது போல் வந்து என்ன மாதிரியே இருக்கான், அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கேன், சுட்ட முடியாக இருக்கும் அவனுக்கு. அந்த ஃபோட்டோ கூட இருக்குது, நான் பாருங்கள் நீங்கள். அந்த அந்த ஏஜில் எங்கே இருக்குங்க, நான் எங்கே இருக்கேன்லாம் கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வயசில் அதை வச்சு கூட நான் ஸ்டோரிலாம் சிலதெல்லாம் ஒரு சின்ன வயசில் இருந்தவர் வந்து ஒரு 50-60 வயசு 70 வயசுக்கு பார்த்திங்கன்னா வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்ற கூட ஸ்டோரி கூட நான் எழுதியிருக்கேன். கண்ணை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா கண்ணு தான் மாறாது, கண்ணு தான் வளராது, மற்றதெல்லாம் வளர்ந்துரும்ன்ற ஒரு சயின்ஸை வச்சு இது பண்ணு. அப்போது அவர் வந்துட்டதுனால அவர் என்ன இவர் யாரோ நடிக்கிறார் அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பிரபாத் தியேட்டர், அது வந்து பிராட்வேக்குள்ளார இருக்க ஒரு தியேட்டரு. அது ஏன் அங்கே ரிலீஸ் ஆகுது அப்படி பார்த்தா சாந்தாராம் படம்லாம் பிரபாத் தியேட்டர்னு தான் அவருடைய ப்ரொடக்ஷன் பேர் வந்து பிரபாத் தியேட்டர். அந்த ஏஜில் அதெல்லாம் தெரியாது, ஏன் அங்கேயே ரிலீஸ் ஆகிருக்கோம் சாந்தாராம் படம்லாம் அப்படின்றபோது தான் சரி அங்கே போய் அங்கே படங்கள்லாம் பார்க்குறது. ஆனால் ஹிந்தி படங்கள் பார்த்துட்டு இருக்கும்பொழுது என்னாச்சுன்னா, அங்கே அந்த தியேட்டர் வாசல்லையே இந்த நடபாதையில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹிந்தி பாடல்களை வந்து தமிழில் எழுதியிருப்பான்.
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுஹானா சஃபர் அவர் மோசம் எஹி அப்படின்றது தான் ஹிந்தி. ஆனால் அவன் எழுதியிருக்கிற தமிழில் எழுதியிருக்கு அப்படின்னா சுகானா சப்பர் அவர் மோச்சம் எகி அப்படின்வான். ஏன்னா ஹாலாம் தமிழில் எழுதக்கூடாது. அப்போ அந்த சமயத்தில் அதெல்லாம் சமஸ்கிருதம் அப்படின்னு யகி அப்படின்னு எழுதிடுவான். சரி, நானும் என்ன பண்ணுவேன், அந்த காதுக்கு இனிமையாக இருக்குன்றதுக்காக என்ன பண்ணுவேன், அதெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணிடுறது. மனப்பாடம் பண்ணிவிட்டு இங்கே அந்த மேனார் ஸ்ட்ரீட்டுன்னு அந்த புருஷவாக்கத்தில் இருக்குது, இப்போ மீனாட்சி தெருன்னு வச்சுருப்பாங்க. அது பழைய மேகலா தியேட்டரு, அந்த ஓட்டேரி சுடுகாட்டுக்கு அடுத்தது இருக்கும். ஏன் சொல்ல வந்தோன்னா, அந்த ஓட்டேரியில் சிறிய வயசுலலாம் போய் அந்த சுடுகாட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது வந்த அனுபவங்கள் தான் நாக் அவுட்டாக பின்னாடி வந்ததுக்கு காரணம். அந்த அந்த ஏரியா அது மாதிரி ஏரியா நல்ல ஒரு எல்லாமே சொல்லுவாங்களே அடித்தட்டு மக்கள் அப்படியெல்லாம் நாங்களும் ஒரு அடித்தட்டு மக்கள் மாதிரி தான் அப்படின்றதோட இருந்துக்கிட்டு அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பாடல்களை பாடுவேன். ஹிந்தி பாடல்கள் பாடும்போது அவங்களாம் ரொம்ப அவங்களெலாம் ஆச்சரியம். அந்த அந்த வயசில் ஒரு 8-9 வயசு, அதில் அவங்கெல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. ஏய், எப்படிடா அவனுக்கு ஹிந்தி பாட்டெல்லாம் தெரியுது அப்படின்னு. எனக்கு தெரியும்டா, எனக்கு ஹிந்தியெல்லாம் தெரியும்டா அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு தமிழே கூட பாவம் சரியாக சொல்லுவாங்க இல்லையா, சென்னை பாஷை தமிழ் பாஷை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயகாந்தன் கூட நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. இந்த மதுரைக்காரங்களாம் வந்து சொல்லுவாங்க, இது என்ன இது பாஷை இது சென்னையில் அப்படின்வாங்க. அப்போ ஜெயகாந்தன் சொல்லியிருக்காரு, எங்கள் ஊரில் நீ பிழைக்க வந்திருக்க, எங்கள் ஊர் பாஷையை தெரிஞ்சுக்கோ, இதுவும் ஒரு பாஷை தான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுபோல் நான் வந்து அந்த பாஷையை அவங்களோட இருந்துக்கிட்டு எனக்கே கூட ரொம்ப காலமாக அந்த பாஷை தான் பேசிகிட்டு இருப்பேன். சாதாரண சொன்னாங்களே மொய்லியார்னு தான் சொல்லுவேன், முதலியார் அப்படின்னு. அது என்ன மொய்லியார் வந்துட்டிங்களா, நான் நாயகரே அப்படின்வாங்க. அந்த நாயக்கர்லேயே நாயகர் 2 மாதிரியாக விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் தான் ஆனாலும் அந்த ஜாதி மத பேதம் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் வந்து எல்லாமே ஒன்றா வளர்ந்தோம் எல்லாமே. அப்போது இந்த பாடலை பாடிட்டு இருக்கும் பொழுது இந்த பசங்க இப்படி சொல்லுவாங்க. ஆனால் எதிர்த்த வீட்டில் ஒரு முஸ்லீம் இருந்தாங்க, அவன் பேர் ஹஜீன் பேர், அவன் பேர் இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. அவன் இப்போ அங்கே இல்லை, வேறு மாதிரி எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க வீட்டில் ஒரு கிராமஃபோன் இருக்கும். அந்த கிராமஃபோனில் வந்து ஒரு 78 RPM சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ரெக்கார்டு, அதெல்லாம் அந்த ரெக்கார்டில் வந்து கிராமஃபோனில் ஒரு கீ கொடுத்துட்டு அந்த பாடல்கள் ஹிந்தி பாடல்களாக அப்படின்னா அது வந்து அப்படிலாம் இன்னும் இருக்கும். அதெல்லாம் ஓன்றானுங்களே அப்படி சொல்லிட்டு அவங்க கூட அது சொல்லும்பொழுது அது பாடும்பொழுது என்ன ஓ அப்படிலான்றாங்களே அப்படின்னு. இல்லை அது என்னதுடா அப்படின்னு, இல்லைடா கசல்ரா அது அப்படின்னா. நம்ம கஜல் சொல்கிறோம், நம்ம கசல் சொல்கிறானே, என்ன கஜல் தானேடா, கஜல் இல்லைடா அது கசல்ரா அப்படின்னா. அது என்னடா வித்தியாசம், கஜல் நான் சொல்கிற கரெக்ட் தானே, இல்லைடா அது ஜா போடக்கூடாது ஜா போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜா தமிழில் கிடையாதுடா அப்படின்னு. ஜா இருக்குடா இப்படி போடலாம், ஏன்னா அவன் தமிழும் படிப்பான், அதெல்லாம் இப்படி போடலாம் அப்படின்னு. இந்த புஸ்தகம் அதில் வந்து இஸ்ஸு தூக்கிட்டா எப்படி வருமோ அந்த மாதிரியா. இப்போ புத்தகம் தான் எழுதுவாங்க, புஸ்தகம் எழுத மாட்டாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது சரி, அவன் ஒரு நாள் பார்க்கும்போது இந்த சுகானா சப்பர் அந்த பாட்டு போயிட்டுருக்கு, அவன் போட்டுட்ருக்கான். என்னடா நம்ம பாடுற பாட்டு இதில் வருதே அப்படி சொல்லிட்டு என்னான்னு போய் உள்ளே போய் அவங்க வீட்டில் கூட சகஜமாக எல்லோரும் போகிறோம். அதே மாதிரி அவங்களும் நம்ம வீட்டுக்கெல்லாம் சின்ன வீடுங்க தானே, எல்லாம் ரெண்டட் ஹவுஸில் இருக்கும். அவங்க வீடு கொஞ்சம் பெரிய வீடு, அவங்க சொந்த வீடு அது. அதனால் நேராக உள்ள போனால் அந்த குஸ்கா இந்த ஸ்வீட்டெல்லாம் அப்போ ஒரு ஸ்வீட்டெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது கூட அதுக்காக ஓடிக்கிறது வேறு. ஏன்னா அந்த கிஸ்காலாம் ஸ்வீட்லாம் கிடைக்க வேண்டதுக்காக. ஏன்னா இப்போ எல்லாமே ஸ்வீட்டு கடைங்க நிறையா இருக்குது, பேக்கரிஸும் நிறையா இருக்குது. அப்போ எப்போ ஒரு பேக்கரி எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கும். அதே மாதிரியா ஸ்வீட் கடைன்றது எங்கேயோ தான் இருக்கும், எல்லாமே இருக்காது. ஆனால் எல்லாருமே வீட்டில் தயாரிக்கிறது, அதுவும் இந்த ஹஜ் வீட்டில் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குஸ்காலாம். ஸோ அது மூலமாக ஒரு கலாச்சாரமும் தெரிய ஆரம்பிச்சிது. எப்படி முஸ்லீம் வீட்டில் எப்படி ஸ்வீட் பண்ணுவாங்க, இந்த கேசரி, அதுக்கப்புறம் எப்படி சர்தார்ஜிங்க வீட்டில் எப்படி வந்து ஒரு கேசரின்றது பண்ணுறதுலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த சாப்பாட்டினுடைய கல்ச்சரும் நமக்கு தெரிய இருந்தது. அப்படி பண்ணிட்டு இருக்கும்பொழுது இந்த பாடல் வந்து ஒலிச்சுது. என்னடான்னு கேட்டேன், இது எதில் தான் இந்த பாட்டு அப்படின்னு கேட்டேன். இது எனக்கு கூட தெரியாதுறாங்க. அவங்க அப்பா ரொம்ப நல்லா இதெல்லாம் கலெக்ஷன் பண்ணிட்டு வச்சுருப்பார். ஷம்ஷுதீன் பேர், அது பேர்.
அவர் வந்து இது வந்து மத்துமத்தின்னு ஒரு படம் அப்படின்னாரு. மத்துமத்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மத்துமத்தின்னா வந்து ஒரு 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 பொண்ணு பேர். பொண்ணு பேருக்கு எப்படி அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ எதனா பேர் வச்சா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? அப்படி அந்த வயசுலேயே கேட்டேன். அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது. உன் பேர் லெனின் இல்லை, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படி. அது வந்து ரஷ்யா ஒரு தலைவர் அப்படி அந்த அதுக்காக வச்சுருக்கான், அவ்வளோதானே, அதுக்கு என்ன அர்த்தம்? அதுபோல் சிலதெல்லாம் அர்த்தம் இல்லைப்பா, இது மத்துமத்தின்னு ஒரு பொண்ணு பேர். இது மாதிரி நிறையா வந்து ஹிந்தியில் அது மாதிரி பேரில் வைப்பாங்க ஹிந்திக்காரங்களாம். அது அதில் இந்த பாடல் அப்படி சொன்னாங்க. இது எப்போ இந்த எங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். இது ஸ்டார் தியேட்டரில் வந்துச்சு, திரும்பி போடுவாங்க அந்த படத்தை அப்படின்னோம். சரின்னு சொல்லிட்டு நான் எங்கள் ஆயா வீடு பார்த்திங்களா, ஆயான்னு வருது, அதை விட்டது சென்னையிலேருந்து ஆயான்னு சொல்லுவோம். அது இன்னொன்று வந்து ஆயின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம ஆயின்னா வேறு எதுவும் நினச்சிக்கிறோம். அப்புறம் நான் பல காலத்தில் அப்புறம் வளர்ந்த பிறகு நான் என்ன நினச்சிக்கிறேன், ஏன் ஆயின்னு சொல்கிறாங்க? அம்மாவை போய் ஆயின்னு சொல்லுவாங்க. ஆயி அப்படி பார்த்திங்கன்னா தமிழில் அம்மா, ஆயி, தாய் இப்படிலாம் வரும். அது ஏன் ஆயின்னு வந்தது அப்படின்னா, அந்த காலத்தில் முதல் கொண்டு இந்த காலம் வரைக்கும் வந்து குழந்தை பெற்றா அம்மா தான் வந்து அந்த ஆயியை துடைப்பான். குழந்தைங்க நம்ம ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளை பசங்களாக இருந்தாலும் சின்ன பசங்க 2-3 வயசு வரைக்கும் அவங்க தான் வந்து கழுவி விட்டுருப்பாங்க. அதான் டேய் போய் ஆய் போயிட்டு வாடா அப்படின்வாங்க. ஆய் போயிட்டு வந்தோடனே ஆயை கழுவி விடுறதும். அதனாலேயே வந்து அம்மாக்களுக்கெல்லாம் ஆயின்னு கூட வந்தாங்க. ஏன்னா மகாராஷ்டிராவில் வந்து ஐ அப்படின்வாங்க. இன்னும் வந்து அம்மாவை கூப்பிட்றது ஐன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய மராட்டியில் வந்து தமிழ்லேருந்து தான் நிறையா சொற்கள்லாம் போயிருக்கு. அப்போது அது சொன்ன உடனே சரி நான் வந்து எங்கள் ஆயா வீட்டுக்கு அங்கேருந்து மில்லர்ஸ் ரோடு கிட்டக்க, அது வந்து என்னுடைய தாய் மாமா கிருஷ்ணன் பஞ்சுவில், கிருஷ்ணன் அவருடைய தான் அவருடைய வீடு அங்கே. அவர் வந்து பராசக்தி அது மாதிரி படங்கள்லாம், பணம், அதுக்கப்புறம் பைத்தியக்காரன், நல்ல தம்பி அப்படி என்எஸ்கேவுடைய அந்த காலகட்டத்து படங்கள்லாம் டைரக்டர்ஸு. அதில் பஞ்சுன்றவர் அவருடைய கசின் சிஸ்டர் கல்யாணம் பண்ணதுனால ரெட்டையர்கள் கிருஷ்ணன் பஞ்சுன்னு ரொம்ப வருஷமாக அவங்க தான் கடைசி வரைக்கும் பிரியாமல் படம் பண்ணி கொண்டு வந்த ரெட்டையர்களில் ஒருத்தர். அவர் வீடு வந்து கிருஷ்ணனுடைய வீடு வந்து அந்த மில்லர்ஸ் ரோடில் இருக்கும். எங்கள் ஆயா அங்கே தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு அது வந்து ஒரு பெரிய தூரம் இல்லை. இப்போவும் அந்த வயசில் பார்த்தா அந்த கால்களுக்கு வந்து அது பெரிய தூரம் மாதிரியே தெரியும். மேனாட் ஸ்ட்ரீட் இங்கே இருக்குதுன்னா இப்போ வச்சுக்கிட்டா இந்த இது தமிழ் ஸ்டுடியோ வந்து இங்கே இருக்குதுன்னா அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ கிட்ட அந்த வீடு. ஆனால் அந்த வயசில் வந்து அது என்னமோ ஆயா வீட்டுக்கு போகிறதுனால ஒரு பெரிய விஷயம் மாதிரி எல்லாரும் அந்த போயிட்டு வர்றதுக்கு பெரிய தடபுடலாக கிளம்பிட்டு இருக்கும். ஒருத்தனை ஓடியாருது அப்படின்னு. அப்படி போகும்பொழுது ஆயா கிட்ட வந்து ஆயா என்ன பண்ணும், காசு கொடுக்கும் போய் பார்த்த உடனே. அது வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஓட்டக்காலனான்னு ஒன்று இருக்கும், அதுதான் நிறைய வச்சிட்ருக்கோம். அது முந்தாணி முடிச்சு போட்டுட்டு அது வந்து அந்த காலனா கொடுக்கும். எனக்கு முழு காலனா கூட இருந்தது அப்போது. ஆனால் முழு காலனா வேணால் எனக்கு அந்த தொண்டி காலனான்னு கேடும். அப்போ ஓட்ட சொல்ல முடியும், அந்த தொண்டி காலனா கூடாகையா அப்படின்னு. எதுக்குடா தொண்டி காலனா நீங்கள் எப்போ பார்த்தாலும் கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே அந்த தொண்டி காலனாவை சேகரித்து வச்சுருக்கோம். அது நினச்சிக்கும் பாவம் வந்து நம்மளை பார்க்க வந்திருக்கான் பேரன்னு நினச்சிப்போம். ஆனால் நமக்கு அந்த காலத்தில் வந்து ஆயா வந்து பொட்டுக்கடலையும் அந்த சர்க்கரையும் சேர்த்து ஒரு மாதிரி இடித்து அதையும் கொஞ்சம் முந்தானியில் சுற்றி வச்சுருக்கோம். அந்த பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் சேர்த்து அது சாப்பிட்டு பார்த்தா அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். அதனால் அதுக்கு அது வாங்கிறதுக்கு தான் ஓடுவோம், இந்த காசை கொடுக்கும். அது நினச்சிக்கும் நம்ம பேரன் நம்மளை பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு அந்த ஏஜில். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஆயான்னா யார் அப்படின்னு அந்த ஒரு பாசம் எல்லாமே தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம படங்கள்லேயும் கூட அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா வச்சேன். எதுக்குன்னா அந்த அந்த காலகட்டத்தில் எல்லாம் வந்ததுன்றது சொல்கிறதுக்காக தான். அதுபோல் ஆயா கிட்ட அந்த தொண்டி காலம் வச்சுக்க. ஏன்னா மற்ற காலம்லாம் அந்த ட்ரௌசர் அப்போது போட்டால் கீழே விழுந்துடும். ட்ரௌசரில் ஓட்டை இருக்கும், கீழே விழுந்துடும்.
அதனால் விரலில் அப்படியே மாட்டிக்கிறது அந்த காரணம். அந்த சின்ன சுண்டு விரலாம் சின்னதாக இருந்ததுன்னா அதுலேயே வச்சுட்டு அப்படியே அப்படியே படுத்துறது. ஸ்கூலுக்கு போகும்போது மாத்திரம் அது என்னமோ ஒரு சின்ன இது இருக்கும், அதில் பேக்கெட்டுக்குள்ளார போட்டு அப்படியே வச்சுக்கிறது. இப்படியெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த வார கடைசியில் அந்த சில டைமில் சந்திரபாபு காசு கொடுப்பாரு மார்னிங் ஷோ பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி படங்கள் பார்க்குறதுக்கு நான் வந்து அந்த காசு சேர்த்து வச்சுக்கிட்டு நேராக ஸ்டார் தியேட்டர் இது மாதிரி தியேட்டர்லாம் போவேன். அப்படி பார்த்தேன் இந்த மத்துமத்தி படத்தை. அப்போ அந்த படத்தை பார்க்கும்போது பார்த்தா என்னடா வேறு மாதிரியாக இருக்குது அந்த பாடல், நம்ம பாடின பாடல் வந்து வேறு மாதிரி பாடுறான்னு பார்த்தேன். ஆனால் பாட்டு புஸ்தகத்தில் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறதுனால சுஹானா சஃபர் அவர் மோசம் எஹி அப்படின்றது. ஆனால் நம்ம பாடுறது வந்து சுகானா சப்பர்ன்னு பாடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரி இந்தியை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதிலேயே வந்து பிரசவாக்கத்துலேருந்து இந்த இந்தி பிரச்சார சபா டி நகரில் இருக்குது. ஏன்னா அப்போ வந்து ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு, வீட்டிலலாம் இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா, நீங்கள் எங்கே பசங்க எங்கே போகிறீங்க வரீங்கலாம் கேட்க மாட்டாங்களான்னு. சின்ன ரெண்டட் ஹவுஸ்ன்றதுனால நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் அப்போ வந்து என்னுடைய தங்க சாந்தின்னு சொல்லிட்டு இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, அவங்க வரைக்கும் அங்கே தான் பிறந்துட்டோம். அது அப்போ வந்து அந்த பொண்ணோட சேர்த்து 7 பேர். அதுக்கப்புறம் சுச்சரித்தான்னு அப்புறம் இங்கே அவ்வளோப்பேட்டில் பிறந்தாங்க. இந்த 7 பேர் பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறதுனால யார் யார் என்னென்ன படிக்கிறோம். தந்தையார் வந்து பாவம் அவர் அசிஸ்டண்ட் ரைட்டாக இப்போ அந்த டைம்லேயே அவர் அதுக்கு போவார். அது வந்து ஒரு ஒட்டு கொடுத்தின வீடு. 7 மணிக்கு மேலே 7:30 மணிக்கு மேலே வெளிக்கதை தாப்பால் போட்டுருவாங்க. அது அப்படிப்பட்ட இடம் அது. அதனால் எங்கள் அப்பாலாம் கூட வந்தாருன்னா லேட்டாக வந்தாருன்னா வெளியே ஒரு சர்ச் இருக்குது, அதில் படுத்து தூக்கிட்டு காலையில் இந்த முறவாசல் பெருக்க வர ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு முறவாசல். அப்போ அம்மா அதுக்காகவே காலையில் முறவாசல் பண்ணுறதுக்கு காலையில் ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்துருச்சு. நம்மளும் அதே மாதிரி 4 மணிக்கு எழுந்திரிச்சு பழக்கம். தண்ணி எடுத்துகிட்டு வாடா அப்படி. ஏன்னா கக்கூஸ்லாம் முன்ன வந்து டேப் இருக்காது, சின்ன ஒரு பக்கெட் மாத்திரம் இருக்கும். அதில் நம்ம போகிறதுனா அந்த இதில் தண்ணி நம்ம ஒரு பக்கெட்டில் எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்ரூம் போயிட்டு வெளியே அந்த அந்த தண்ணியில் கழுவிட்டு அப்புறம் நம்ம வெளியே வச்சுருக்க அந்த பக்கெட்டில் அந்த தண்ணியை ஊற்றிட்டு இப்படி. ஆனால் தண்ணி நிறையா இருந்த காலம் வேறு. அது கீழ்ப்பாக்கு அங்கே கிட்டக்கு தானே இருந்தாலும் அப்போவே அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அந்தம்மா இந்த கொடுத்தனக்காரங்க அந்தம்மா முதலாளி செய்வாங்க. இப்படி அது இது பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நாங்கள் வந்து இது காலையில் இந்த இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், எதுக்காக சொல்லுவேன்னா யார் என்ன பண்ணுறோம் எங்கே படிக்கிறோமா என்ன போகிறோம் வரோம் வந்த உடனே வெளியே ஓடுங்கன்னுவாங்க. இப்போல்லாம் பசங்களை போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படிலாம் இருக்கிறதுனால அதுவும் எங்கே போயிடுமோ என்ன ஆகிடுமோ அப்படின்னு தெரியலையே, கடத்திட்டு போயிடுறாங்களே அப்படின்லாம் இருக்கும். இப்போ அது மாதிரி யாருக்கும் தெரியாது அம்மாக்கெல்லாம் நம்ம எங்கே போகிறோம் வரோம். வீட்டுக்கு வந்த உடனே எல்லாம் ஓடி வெளியே போய் விளையாடுங்கடா அப்படின்லாம். ஒரு 6:30 மணி விளக்கு வைக்கிறதுக்குள்ளே வந்துடணும், அவ்வளோதான். விளக்கு வச்சுட்டு பிறகு படிச்சுக்கிடுச்சு. அதுக்கப்புறம் 8 மணிக்கு 8 மணிக்கெலாம் படுத்துடணுன்றது தான் அப்படி. ஆனால் காலம்பரம் எழுந்திரிச்சு படிக்கிறதுன்ற அந்த ஒரு வேலை இருந்தது. அதனால் சனிக்கிழமை எப்போ வரும்னு பார்த்துட்ருக்கோம். வெள்ளிக்கிழமை இரவே வந்து டிசைட் பண்ணுறது தான் எந்த சினிமாவுக்கு போகலாம். ஏன்னா கையில் காசு இருக்கு, ஆயா கொடுத்த காசு இருக்குது, சந்திரபாபு கொடுத்த காசு ஞாயிற்றுக்கிழமைக்கு, சனிக்கிழமைக்கு இது மாதிரி அதை நான் போகலாம் அப்படின்னு போய்ட்டுருக்கோம். போயிட்டால் சாயந்தரம் வழக்கு வைக்கிறதுக்குள்ளார வந்துடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதுபோல் இந்த மத்துமதின்ற படத்தை பார்க்குறதுக்கு போயிட்டு என்ன இது போல் இருந்ததுன்னு சொல்லிட்டு சரி அங்கேருந்து இந்த இந்தி பிரச்சார சபாவுக்கு புரசவாக்கத்துலேருந்து டி நகரில் இருக்க இந்த இந்தி பிரச்சார சபாவுக்கு நடந்தே வந்து ஒரு டிக்ஷனரி வாங்கினேன். அந்த டிக்ஷனரி வந்து ஆங்கிலம் கூட கிடையாது, அது ஹிந்தி டு தமிழ். திருப்பி தமிழ்லேயே எழுதியிருப்பான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா சுகானா சப்பர்ன்றதுக்கு பதிலாக சுஹானா அப்படின்லாம் எழுதியிருப்பான். அது என்ன வார்த்தை ஹிந்தி வார்த்தை அதை வந்து தமிழில் அப்படியே அழகாக எழுதியிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் படிச்சுட்டு கூடவே அது என்னென்ன பாடல்களில் என்னென்ன வார்த்தை வருது அப்படின்னு அப்படியே ஒரு டிரான்ஸ்லேஷன் அப்படியே பண்ணிப்பேன். அர்த்தங்கள்லாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி அது சொல்கிறாங்க அப்படியே அந்த பாடல்கள் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே அந்த ஆவணம்லாம் எழுதுனதுலாம் ஒன்று ஒன்று இருந்திருக்கும். அது மேலேயே எழுதி ஏன்னா எப்படி எழுதணும்னு போட்டுருவான். 1
அப்புறம் 2 அப்புறம் 3 அப்படின்லாம் போட்டிருப்பான். அதனால் இப்போ கூட இந்த வரைதல்லாம் இப்போ ஆர்ட்டெல்லாம் வரைதெல்லாம் பசங்களுக்கு சின்ன பசங்களுக்குலாம் 1 2 3 4 போட்டு அதை பிடிச்சிட்டு போட்டால் ஏதோ குரங்கு வருது கரடி வருது அப்படிலாம் வருதுல்ல, அதுபோல் எழுத்தையே அப்படி போட்டிருந்தாங்க அப்போ. ஸோ அதை வந்து நான் அந்த எழுத்தை வந்து அதுபோல் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அநேகமாக தனியாகவே எங்கேயும் இன்ஸ்டியூட்டுக்கெலாம் போகாமல் எந்த இன்ஸ்டியூட்லேயும் படிக்காமல் ஹிந்திக்கு படித்து பண்டிட்டுன்னு சொல்லுவோம். பண்டிட்டுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜ், அது என்ன ஸ்டேஜ்னு தெரியல, அப்போவே படித்து முடிச்சிட்டேன் ஹிந்தியை. சரி, ஆனால் வந்து படித்தா மாத்திரம் போதாது, அது வந்து ரொம்ப படிச்சுடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச மாட்டாங்க, பேச தெரியாது. அப்படி ஒரு இது அது எப்படி பேசுறது கொஞ்சம் வெக்கமாக இருக்கும். ஆனால் தெரியும், ஏன்னா யோசனை பண்ணி நம்ம தமிழில் ஆங்கிலம் பேசுகிறது அப்படி தான், தமிழில் நினச்சிக்கிட்டு அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஆங்கிலமாக வராது, நல்லா இருக்காது. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணேன், இந்த பாடல்கள் மூலமாக படங்களை பார்த்துட்டே இருந்தேன். ஹிந்தி படங்களை பார்த்துட்டே இருக்கேன். அதே மாதிரி ஆங்கில படம் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் பார்க்குறது. அப்படி பார்த்துட்டு இருக்கிறச்ச இந்த ஹிந்தி ஆங்கிலத்தை விட குயிக்காக வந்துடுச்சு. தமிழ் ஏற்கனவே தமிழ் படங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த சுத்த தமிழும் இருக்குது, இலக்கிய தமிழும் இருக்குது. என்ன கைதை இப்போது என்ன ஜல்பு அப்படி சொல்கிற அந்த மாதிரி ஒரு தமிழும் எல்லா வட்டார தமிழும் எல்லாமே வந்துச்சு. ஆனால் இது ஹிந்தி வந்து இது போல் வர்றது கஷ்டம். அது என்னென்னா அந்த பாடல்களையே தெரிஞ்சுக்கிட்டு பாடல் மூலமாக என்ன அவன் சொல்கிறான் வார்த்தைகள், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்மளா பாட்டு நான் தனியாக இருக்கும்போதே பாடி ஏன்னா ஏற்கனவே அது அர்த்தம் தெரியாமல் அந்த ஹிந்தி சுத்தமாக தெரியாமல் பாடின பழக்கம் இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் அப்போவே கொஞ்சம் வசதி இது மாதிரி தான் பேசுவேன், பாடுவேன், எல்லாமே செய்வேன். அப்போது இது மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஹிந்தி பாடல்களை பாடி அப்புறம் எப்படி பேசுகிறாங்க அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி தெரிய வந்துடுச்சு. அப்புறம் கொஞ்சம் மியூசிக்கலாக கொஞ்சம் கிளாஸஸ் எல்லாம், ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து ஒரு 1லேருந்து 1:30 மணி வரைக்கும் அந்த மிட் டே மீல்ஸுன்னு காமராஜர் பீரியடில் அந்த இதை எடுத்துகிட்டு வந்தாங்க. அது சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, அந்த அரை மணி நேரம் சும்மா இருக்க மாட்டாங்க, விளையாட விட மாட்டாங்க. ஏன்னா சாப்பிட்டவுடனே விளையாடக்கூடாதுன்றதுக்காக இந்த தேவாரம், திருப்புகழ் இந்த மாதிரியா அந்த பாடல் கிளாஸுன்னு ஒன்று நடத்துவாங்க. அப்போது அந்த பாடல் வந்து சாதாரணமாக வந்து ராகம் போட்டு தான், இப்போ எப்படின்னா வள்ளலார் பாட்டு அப்படின்னா அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் அப்படின்னு தலையை அப்படி அசைச்சு எல்லாம் சொல்லணும். அது வரைக்கும் ஒரே தம் பிடிச்சி சொல்லணும்னுவாங்களே, மூச்சை பிடிச்சிட்டு சொல்லணும். அது மாதிரி மூச்சை பிடிச்சிட்டு சொல்லி அப்போ அந்த லைனை எப்படி ஒரு மூச்சை பிடிச்சின்னு சொல்கிறது, அது வந்து ராகத்திலேயே வேறு சொல்லி காமிக்கணும். அப்போது ராகம் என்னான்னு தெரியாது. ஆனால் அவங்க வாத்தியார் மாதிரி என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி ராகத்தில் பாடிடுறது, அதே மாதிரி ஏற்ற இறக்கம் அப்படின்லாம் பாடிடுறது. அதுபோல் வந்ததுனால இந்த பாடல்கள்லாம் ஈஸியாக ஹிந்தி பாடல்கள்லாம் எப்படி பாடலாம், அதே மாதிரி ஆங்கில படங்கள் பார்க்கும்போது என்ன டைலாக் சொல்கிறாங்க, டைலாக்கு புரியலன்னா கூட எப்படி சொல்கிறான், எப்படி மாடுலேட் பண்ணுறான் அப்படின்லாம் சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி வந்து வாட் யூ வாண்ட் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஆங்கில படங்கள் பார்க்கும்போது தான் சொல்லிட்டு இல்லைன்னா WHATயை வந்து எப்படி சொல்கிறான், வாட் யூ வாண்ட்டுன்னு சொல்லி அவன் வாட் யூ வாண்ட் அப்படின்னு குவிக்கிறானே, அந்த லிப்பை வந்து குவிக்கிறானே, வெரி மச்ன்றாங்க தான் அப்படி வெறின்றது பல்ல கடிக்கிறாங்க, வாட் யூ வாண்ட் அப்படின்றாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் எல்லாருமே அது மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ கூட நிறைய பேர் பார்க்குறேன் நான், வாட் யூ வாண்ட் அப்படின்றாங்க. அது வந்து சரியில்லைன்றது. ஆங்கில படங்கள் பார்க்கும்பொழுது வாட் யூ வாண்ட் அப்படி அந்த ஸ்டைல் சொல்கிறது, ஃபிக்ஸ் இட் அப்படின்றது. சாதாரண ஃபிக்ஸ் இட், அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்வான். ஆனால் அவன் சொல்ல ஃபிக்ஸ் இட் அப்படின்னு சொல்ல அப்படி ஒரு கீச் குரலோடு சொல்கிறது. அதே மாதிரி ஆங்கில சந்திரபாபு அந்த ஆங்கில பாடல்கள்லாம் சொன்னதுனால கேட்க சொன்னதுனால அது எப்படி பேஸுன்னா என்ன, ஷார்ப்புன்னா, மற்றபடி மியூசிக்கெலாம் பெருசாக தெரியாது. இது மாதிரி இருக்கிறதெல்லாம் என்னன்றது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்த உடனே இந்த SSLC ஃபெயில் ஆகிட்ட பிறகு நமக்கு சினிமா தான், அதுதான் கரெக்டு. ஆனால் படிச்சுடுவோம், நல்லா படிச்சுடுவோம். அதனால் இருந்தாலும் படிச்சுட்டும் வந்து நம்ம சினிமாவுக்கு தான் போகிறோம். அப்புறம் எதுக்கு அந்த 3 வருஷம் அப்படின்னு கொஞ்சம் தோணுச்சு. அப்போது என்ன பண்ணேன்,
இதுக்கு வந்துட்டேன். அது மாதிரியா ஸ்டுடியோவுக்கு இப்படி போகிறது வர்றது. ஆனால் தந்தையாருக்கு தெரியும், ஆனால் அவர்கிட்ட வச்சுக்கல. நான் பாட்டுக்கு போவேன் வருவேன், எங்கன்னா ஸ்டுடியோ போவேன். ஏன்னா அப்போ வந்து புரசவாக்கத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ஆழ்வார்பேட்டைக்கிட்ட வந்துட்டோம் பிஎஸ்ஐ ஸ்கூலில் படித்ததுனால. அங்கேயே சோபனாச்சலம் ஸ்டூடியோன்னு ஒன்று இருக்குது, அதான் வீனஸ் காலனியில் வீனஸ் ஸ்டூடியோன்னு இருந்தது. அதுக்கு அடுத்த தெருவு தான். அதனால் எப்பவும் உள்ளே போயிட்டு அப்படி பார்க்கலாம் ஓடியாந்துலாம். அதே போல் அந்த சின்ன வயசில் இந்த புரசவாக்கத்தில் இருந்ததுனால ஜோசப் தலியத் அவருடைய சிட்டாடல் ஸ்டூடியோன்னு இன்னும் போய் பார்த்தீங்களா, அதில் வந்து டான் பாஸ்கோ அப்படின்றது அங்கே இருக்குது. அந்த டெய்லர்ஸ் ரோடில் போய் பார்த்தீங்களா, அங்கே இருக்குது. அந்த சிட்டாடல் தான் போட்டிருக்கோம் இன்னும் பார்த்தீங்களா. அந்த இடத்துக்கு உள்ளே போனால் டான் பாஸ்கோவுடைய அந்த இது தான் இருக்குது. அங்கே தான் முதல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் கூட நிறைய காண்பிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அந்த எப்போவுமே அந்த கிறிஸ்டின் இதில் அது மாதிரி விஷயங்கள்லாம் முதல்ல செய்வாங்க. அதே மாதிரி அந்த தப்பிசை பழகிறது எல்லாமே அங்கே வந்து எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க அந்த காலகட்டத்தில். அது கிட்டக்க அந்த வயசில். அதனால் அதுவும் நடந்து போய் அப்போது ஜோசப் தலியத்துலாம் தெரியாது யாருன்னு. மல்லிகான்ற படம் அப்படிலாம் அவர் தான். அப்புறம் வந்து இரவும் பகலும்ன்றது ஜெய்சேகர் இன்ட்ரடியூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் விஜயபுரி. அதனால தான் இந்த ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டு. எங்கள் ஃபாதர் வந்து வேஷ்டி இதுதான் சட்டை தான், அவர் காதி தான் போடுவார். ஆனால் இந்த ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்போ தோணுச்சு. அவர் பார்த்து தான் ஒயிட் பேண்ட் நிறைய நீங்கள் பார்த்தீங்களா, கேமராமேனுங்க டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டில் தான் இருப்பாங்க. அதனால தான் ஒயிட் காலர் லேபர்ஸ்னு எல்லோரும் இவங்கெல்லாம் ஒயிட் காலர் லேபர்ஸ். மற்றவங்களாம் இந்த காக்கி பேண்ட் காக்கி ஷர்ட் போயிட்டுருப்பாங்களே ஒர்க்கர்ஸ்லாம், லைட் மேனு அவங்களாம் லேபர்ஸு. இவங்களாம் ஒயிட் காலர்ஸ் லேபர்ஸ். நான் காலர் வந்து அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு ஒயிட் காலர்ஸ் லேபர்ஸ்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது அவரை பார்த்து தான் நமக்கு ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டு நிறையா பண்ணிக்கிட்டேன் நான். அதுபோல் அவருடைய படங்கள்லாம் கூட அதாவது நீங்கள் பார்த்துக்கலாம். ஞானசௌந்தரின்னு சொல்லிட்டு ஒரு படம், அது கூட வந்து அவர் எடுத்தார். அதே டைமில் எஸ்எஸ் வாசனும் எடுத்துருக்கார் ஞானசௌந்தரின்னு. அது ஒரு கிறிஸ்டின் பேக்ரவுண்ட் படம் தான். அவர் எடுத்த படத்தில் ஒரு பாட்டு இருக்கும், என்னை ஆளும் மேரி மாதா துணை நீ என் மேரி மாதா, நீ துணை நீ என் மேரி மாதா. அப்போ கேட்டது, அது எப்படி பாடினாங்களோ எந்த ராகத்தோடு பாடினாங்களோ அப்படியே பாடுறது. ஆனால் அந்த மாதிரி படமாக ரெண்டும் ஒரே மாதிரி கதை தான் எஸ்எஸ் வாசன். ஆனால் எஸ்எஸ் வாசனே பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்துட்டு அது மாதிரி நம்ம படம் இல்லையே சொல்லிட்டு நெகட்டிவே ஸ்க்ராட்ச் பண்ணாருன்றது விஷயம் பாருங்கள். ஒரு ஃபில்ம் மேக்கர் தன்னுடைய படம் அது மாதிரி இல்லை அப்படின்னு நெகட்டிவ் பண்ணி ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டான் அப்படின்னு. அந்த படம் அவ்வளோ நல்லா இருக்குவார், எவ்வளோ நல்லா எடுத்திருக்காங்க அப்படின்லாம் நமக்கு வந்து அந்த ஃபிலிம் மேக்கர்ஸ் இருந்தாங்க. ஸோ அதுபோல் எல்லாம் அந்த எல்லா விஷயங்களையும் அது மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரியாக நான் ஸ்டூடியோக்கெலாம் போயிட்டு வந்ததுனால இருந்தாலும் சரி, இது என்ன இது இந்த கணக்கு வரல, எதுக்கு கணக்கு வரலன்றது நம்ம விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஆந்திரா மெட்ரிக் மெட்ராஸ் மெட்ரிக்னு ரெண்டு இருக்கும் படிக்கிறது. தனியாக ப்ரைவேட்டாக எக்ஸாம்ஸ்லாம் எழுதலாம், படிக்கலாம். அது வந்து 3-4 months தான் கோர்ஸ் இருக்கும். சரி, அதில் அப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு அது ஸ்டூடியோக்கெலாம் போய்ட்டு சின்ன சின்ன வேலைக்கு பண்ணிவிட்டு அந்த காசு கொண்டு வந்து நம்ம அந்த மெட்ராஸ் மெட்ரிக் படிக்கலாம். ஏன்னா அந்த டான் பாஸ்கோ ஸ்கூலு அந்த இதில் இருக்குது, எக்மோரில் இருக்குது. இப்போ வந்து பெரிய காம்பவுண்ட் கட்டியிருப்பாங்க. அப்போ வந்து சின்னதாக இவ்வளோ தான் உட்காரத்துக்கு. வெளியே இருந்து பார்த்தாலே அந்த டான் பாஸ்கோ ஸ்கூல் தெரியும். இந்த பசங்களாம் வெளியே வரும்போது என்னமோ இங்கிலீஷ்லேயே பேசிட்டு போவோம். இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்களே என்ன இது அப்படின்னு பார்த்தா அது வந்து மெட்ராஸ் மெட்ரிக்கில் படிக்கிறது எல்லாமே ஆங்கிலத்தில். சயின்ஸு, ஹிஸ்ட்ரி எல்லாமே ஆங்கிலத்தில். நான் பாட்டுக்கு போய் என்ன பண்ணேன், பிராட்வேல ஒரு மெட்ரிக்கு இது ஒரு 6 மாதம் சொல்லி கொடுத்தாரு ஞான சுந்தரம்னு ஒரு வாத்தியார், ஒரு பெரிய பிரின்சிபல். அவர் இங்கே ரிட்டையர்ட் ஆகும். சரி, அங்கே போய் சேர்ந்துட்டு என்ன பண்ணேன், பார்த்தா எல்லாம் இங்கிலீஷில். ஐயோ, இதெல்லாம் டான் பாஸ்கோவில் எல்லாம் சும்மா ஏதோ இங்கிலீஷில் பேசாமல் போனால் எல்லாமே இங்கிலீஷில், கணக்கு எல்லாமே இங்கிலீஷில். என்னடா அது ஹிஸ்ட்ரி வேறு இங்கிலீஷில் எல்லாமே. சரி பண்ணிட்டோம், பார்த்துடலாம் ஒரு கை என்னான்னு. இன்னும் எனக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அங்கேயே பக்கத்துலேயே ஒரு மினர்வா தியேட்டர் இருந்தது.
அந்த தியேட்டரில் தான் ஆல்மோஸ்ட் ஆல்ஃபர்ட் ஹிட்ச்காக்குடைய படங்கள்லாம் அங்கே தான் ரிலீஸ் ஆகும். ஆர்தர் ரேங்க்ஸ்ன்னு அப்படின்னு படங்கள், அந்த மாதிரி நட்டி ப்ரொஃபஸர், ஜெர்ரி லூயிஸு, நார்மன் விஸ்டம், காமெடி ஆக்டர்லாம் அவங்க நடித்த படம்லாம் மினர்வா தியேட்டரில். சைக்கோ இதெல்லாம் லிமிட்டடு ஒரு ஒரு 70 to 80 மெம்பர்ஸ்லாம் உட்கார முடியும். அப்போவே பாருங்கள், அந்த மினர்வா தியேட்டர்லாம் அந்த டைமில் வந்து சென்சாரும் நடந்திருக்கு. தமிழ் படங்களுடைய சென்சாரே கூட அங்கே தான் நடந்திருக்கு. அந்த கோடியில் இருக்குது. பிராட்வேலாம் தாண்டி போகணும். இந்த ஸ்கூல் அங்கே கிட்டக்க தான் இருந்தது. அதனால் மத்தியானத்துக்கு மேலே எப்படியாச்சும் எதுனா ஒரு படத்தை போய் அங்கே மினர்வாலேயோ இல்லை பிரபாத்லேயோ பிராட்வேலையோ அப்படி பார்த்துரு. அப்படியே அண்ணனுக்கு பாடத்தை படிச்சுட்டே இருந்து மெட்ரிக் பாஸ் ஆகிட்டேன். எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ண முடியாதவன் மெட்ரிக்கில் பாஸ் ஆகிட்டேன். ஆனால் கணக்குலேயும் அப்பவும் கரெக்டாக ஒரு 39.5 என்னமோ கரெக்டாக வாங்கிட்டேன். 39.5 வாங்கினதுனால பாஸ். ஸோ இது போதும் அப்படின்னு நினச்சா சரி. அப்புறம் ப்ரீ யூனிவர்சிட்டி பியூசின்னு சொல்கிறாங்க, காலேஜ் போயிடலாம் அப்படின்னா. ஆனால் வேலை போயிட்டுருக்கேன். வேலைக்கு போயிட்டுருக்குமே அதெல்லாம் சரிப்படாத அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணேன், சரி இது வேண்டாம். ஈவினிங் காலேஜுன்னு வச்சான். அப்போ தான் நியூ காலேஜில் அப்போ தான் ஆரம்பித்தாங்க. ஈவினிங் காலேஜுன்னு வச்சாங்க. சரி இந்த ஈவினிங் காலேஜில் போய் படிச்சிடலாம், வேலைக்கும் போகலாம், ஈவினிங் காலேஜ் படிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் வேலைக்கு போயிடலாம், நைட்டு எப்போ முடியுதோ வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியா அந்த ப்ரீ யூனிவர்சிட்டி பியூசியில் வந்து ஈவினிங் காலேஜில் போனேன். ஈவினிங் காலேஜில் போனால் என்ன எடுக்கிறது அதெல்லாம் தெரியாது. எல்லாம் சொன்ன மாதிரியா தாய் தந்தைக்கெலாம் பாவம் இன்னும் இதில் சேர்க்கணும், இதில் இது பண்ணணும், படிக்கிறாங்க என்னமோ அப்படி தான் தெரியுமே தவிர அதுக்குண்டான ஒரு இதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணேன், போய் ஜுவாலஜி பிராணிகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அது மாதிரிலாம் அணில், புறா இதெல்லாம் வளர்த்துருக்கேன். வளர்க்குறதுனா இதில் கூண்டில் வளர்க்குறதில்ல, சாதாரணமாக கூப்பிட்டா வந்துடும், அப்படி எதுனா கொடுத்தோமோ வந்துடும், அப்படி தீவிரம் பறந்து போயிடும் அப்படியெல்லாம். அதுக்கப்புறம் நான் புறாவெல்லாம் கூட வளர்த்தேன் அந்த இடத்துல, பிரசவாக்கத்தில். அப்படி பிரசவாக்கத்தில் அது ஒரு பெரிய இது. புறாவை வளர்க்கலாம். நைட்டில் ஆனால் கூண்டுக்குள்ளார போயிடுவாங்க, காலையிலலாம் அவங்க பாட்டுக்கு வெளியே பறந்து போகிறது இதெல்லாம் செய்வாங்க. அது போலலாம் வந்ததுனால சரி பறவைகளை பற்றி இந்த விலங்குகளை பற்றிலாம் தெரியும். அது என்ன நான் ஜுவாலஜின்னா சரி ஜுவாலஜியில் சேர்ந்தேன். அப்படி போய் படித்தா அது என்னன்னா தவளையை எப்படி வச்சுட்டு காலை எப்படி வச்சுட்டு அது சின்ன ஆணியில் அடிக்கிறது, தவளையினுடைய பாகங்களை தெரிவிக்கிறீங்கலாம் சொன்னான். அது எனக்கு பார்க்குறதுக்கே நான் பியூர் வெஜிடேரியன். மற்ற வீட்டிலலாம் எல்லாம் சாப்பிடுவாங்க, எனக்கு வந்து அப்படி இல்லை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமையில தான் நான் நான் வெஜிடேரியன். அந்த டைமில் நான் வெளியே ஓடிட்டு எங்கேயோ சுற்றிட்டு இருக்கிறதுனால தெரியாது. அதனால் இதெல்லாம் என்னடா அதுன்னு சில டைமில் நம்ம அந்த குத்தி பார்க்கும்பொழுது அது உள்ளுக்குள்ளே இருந்து அது உயிரோடு இருக்க தவளையை அப்படி வச்சு இது பண்ணுறது. அது இன்னும் ஹார்ட் பீட்டு இதெல்லாம் பிடிக்கும். ஐயோ இதே சரியாமல் எடுத்துகிட்டு நான் அந்த 6.5 மாதம் என்னமோ அப்படியே ஓட்டிட்டு ஸ்டுடியோக்கும் போயிட்டு லேபுக்கும் போயிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கோடி கும்பிடு எப்படி வந்துச்சுன்னா அதே சாந்தாராமலாம் என்னன்னா பாம்பே ஓடிட்டேன். 17th இயரில் ஓடிட்டேன் பாம்பே. 1965 பாம்பே ஓடிட்டேன். சாந்தாராம் ஸ்டுடியோ. ஏன்னா சாந்தாராம் அதுக்கப்புறம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. சாந்தாராம் யார், என்ன சமாஜம், துமான் கே பாராஹாத், ஆத்மி, பழைய படம் ஆத்மி, அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பிஞ்சிரா அப்படி இப்படின்னு படங்கள்லாம் வந்து அவருடைய படங்கள்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சது. ஸ்ட்ரெயிட்டாகவே ரிலீஸ்க்கே பார்த்தது. அப்படிலாம் பார்த்துட்டு நான் முன்னே போய் சாந்தாராம் ஸ்டுடியோவில் போய் எல்லாம் கற்றுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன். அங்கே வந்து ஒரு கேன்டீன் பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு அங்கேயே ஒரு ரூமு. அந்த ஏன்னா சாப்பாடு கிடைக்கல, 2 சப்பாத்தி, எக் தால், எக் தஹி இப்படி தான், இதுதான் ரெகுலராக. அது நம்ம ஹிந்தியில் தெரிஞ்சதுனால அந்த போர்டில் என்னென்ன காய்கறி போட்டுருக்கோம், பிண்டி மசாலா, பேங்கன் மசாலா, கரேலா மசாலா அப்படிலாம்னா என்னென்ன கரேலான்னா பாகக்காய், பேங்கன்னா கத்திரிக்காய், பிண்டின்னா வெண்டைக்காய், இதெல்லாம் முதல்ல என்ன காய்கறி பேரெல்லாம் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கிறது. அதெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு அங்கே முதல்ல என்ன எங்கே இருந்ததுன்னா சவுண்ட் சைடில் வந்து மங்கேஷ் தேசாய் சொல்லிட்டு ஒரு ஃபைனல் பெரிய சவுண்ட் இல்லை. அவருடைய இதெல்லாம் சரி இப்படி பார்த்துட்ருக்கலாம், மிக்சிங் அது இது. அப்புறம் அவரே எடிட்டர், சாந்தாராமே எடிட்டர்.
அங்கேயே லேப் இருக்குது உள்ளார, பிளாக் அண்ட் ஒயிட் லேப். அவருடைய படங்கள்லாம் வெளியே போகக்கூடாது, எல்லாம் வந்து ஸ்டுடியோக்குள்ளார ஷூட்டிங்கு, அங்கேயே டெவலப்பிங், அங்கேயே பிரிண்டிங், அங்கேயே வந்து எடிட்டிங், அங்கேயே வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சாங் ரெக்கார்டிங். அவர் ஸ்டுடியோவில் வெளியே போக மாட்டாங்க, அங்கேயே சாங் ரெக்கார்டிங், மிக்சிங், இதெல்லாம் ஒன்றா ஒரே இடத்துல நடந்தது. ஸோ இந்த இந்த இடத்துல எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம் அப்படி எல்லா இதுலேயும் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். 65லேருந்து 72 வரைக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சினிமா அப்படி பார்த்துட்டே இருக்கோம், வந்துட்டுருக்கோம். ஆனால் அஃபிஷியலாக வந்து இருந்தது. அங்கேருந்து பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த சவுண்டில் இருக்கலாம் அப்படியே அந்த அப்போ வந்து ஆர்சிஏன்னு சொல்லி ரோலர் டைப் ஆஃப் மிக்சிங் அது, அதில் இருந்துடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஐயோ சவுண்டில் இருந்தால் வந்து ரூம்குள்ளாரே இருக்க வேண்டியது வந்து நம்ம வெளியே சுற்றுற ஆள், நம்ம போய் வந்து சவுண்டில் நிறுத்தமாக சரிப்படாத அப்படியே அந்த நுணுக்கங்கள்லாம் என்ன தெரிஞ்சுக்கிடலாம் அப்படியே அது முடிச்சுட்டு என்ன பண்ணேன். அதுக்கப்புறம் சரி எடிட்டிங் நல்லா லேப் இருக்க அப்படின்னு லேப் பார்த்தா திருப்பி லேப்லேயும் உள்ளே தான் இருக்கும், வெளியே வரவே முடியாது. லேபரட்டரிலாம் பாருங்கள், வெளியே உலகமே தெரியாது பாவம். சவுண்டுக்கு தெரியாது, லேபுக்கு தெரியாது, எடிட்டருக்கு தெரியாது. எடிட்டிங்கில் அப்படி இப்போ பக்கம் அதையும் பார்த்தேன். ஐயோ எதுவும் வேண்டாம், நம்ம திருப்பியும் சென்னைக்கு மெட்ராஸுக்கே போயிடுவோம் அப்படி சொல்லி மெட்ராஸில் வந்தால் மெட்ராஸுடைய அந்த அந்த அட்மாஸ்ஃபியரையும் நமக்கு இந்த கோடம்பாக்கம் அட்மாஸ்ஃபியரையும் நமக்கு பிடிக்கல. ஏன்னா அங்கே வந்து நம்மளை அலர்ட் பண்ணது வந்து இங்கே வந்து அப்படியே நம்மளை டவுன் பண்ண ஆரம்பிச்சுதான் அப்படின்னு. இருந்தாலும் தந்தையார் அவர்களுடைய படங்கள் அப்படின்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் வெளியாட்கள் பண்ண படங்கள் அவங்களோட போய் அசிஸ்ட் பண்ணுறது, இப்படிலாம் எல்லா விதமான விஷயங்களும் அப்படி பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் இதுக்கு ரெகுலரைஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த கோடம்பாக்கம் ஹை ரோடுக்கு வந்து. அப்போ நிமாய் கோஷ், எம்பி ஸ்ரீனிவாசன், இது மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்க்குறது, அதுலேயே வந்து என்ன க்ரியேட்டிவ் பீப்புளு, டி ஜானகிராமனுடைய கதைகள், இது மாதிரி நாவலிஸ்ட்டு, இவர் யார் புதுமைப்பித்தனுடைய நாவல், சுந்தர ராமசாமி, இது போல் அதே அளவுக்கு அசோகமித்திரன், அவர் வந்து ஜெமினியில் வந்து அப்போ வந்து கதை பிரிவில் இருந்தார். ஓஹோ நாவலிஸ்ட் கூட கதை பிரிவில் இருந்தால், அப்போ அந்த நாவலிஸ்ட் கூட நல்ல திரைக்கதை எழுதக்கூடியவங்களா அப்படின்றலாம் அதெல்லாம் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஏவிஎம் ஸ்டுடியோலாம் கொஞ்ச நாள் லேபில் அப்படியே இருந்துக்கிட்டு அப்படியே எடிட்டிங்கும் அப்படியே போயிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அப்படிலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன டைரக்ஷன் பண்ணலாம், ஆனால் வந்து எப்படி பண்ணலான்னு தெரியலையே அப்படின்னா அதுக்குள்ளார தந்தை அவருடைய எடிட்டர் வந்து பால்துரை சிங்கம் சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அப்படியே ஷூட்டிங்லேருந்து முதல்ல, அப்புறம் லேப்லேருந்து அப்படியே எடிட்டிங்கு போனோம். இப்படி போயிட்டு வந்ததுனால எடிட்டிங்கை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ கூட நான் வந்து அந்த மூவியிலோ அந்த இதெல்லாம் ஒரு சிஸ்டம்லாம் இருந்தது. அப்புறம் ஸ்டீம் பேக்கு அதெல்லாம் கூட ஆப்ரேட் பண்ணுவேன். ஆனால் ரொம்ப ஆப்ரேஷனில் வந்து இந்த ஸ்ப்ளைசர்னு ஒரு இதெல்லாம் இருந்தது, ஒட்டுதல் ஜாயிண்ட் பண்ணுறது, ஃபிலிம் வந்து ஒட்டுறதுக்கு ஒரு மிஷின் இருக்கும் ஸ்ப்ளைசர். அது வந்து நம்ம இதில் வந்து கிளேஸுன்னு எமல்ஷன் சைடெலாம் இருக்கும் இந்த ஃபிலிமில், அதை வந்து ஸ்க்ராப் பண்ணணும். இதில் அதுக்குன்னு ஒரு பிளேட் இருக்கும், அது ஸ்க்ராப் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ளைசரில் வைக்கணும். ஃபிலிம் சிமெண்ட்டுன்னு ஒரு சொல்யூஷன் இருக்கும், அதில் ஒட்டணும். அது வந்து கிட்ட அடிச்சுலாம் பண்ணுவோம், பிரமாணம் பண்ணுவோம். இப்போ மவுஸ் இந்த இதெல்லாம் கீழெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்களே அது போல். அது நமக்கு என்னடா நம்ம ஸ்க்ராப் பண்ணுறதுக்குள்ள சில டைம் ஃபிலிம் கிழிஞ்சிடும், ஸ்க்ராப்பிங்கே வரல நமக்கு, அப்படிலாம் இது சரிப்படாது. இது வந்து ஒன்லி ஆப்ரேஷன் தான், இதுக்கு மேலே இதில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அப்சர்வேஷன். அப்போ தான் ரிஷிகேஷ் முகர்ஜி இவங்களுடைய எடிட்டிங்லாம் என்ன மாதிரிலாம் இருக்குது, அது ரிஷி தாதாவுடையது. ஏன்னா அங்கே பாம்பேலெலாம் இது பார்த்ததுனால கிளாடு, வாமன் போஸ்லே, அப்புறம் இங்கே எம்எஸ் மணி சார், இவங்களுக்கெல்லாம் போய் ஒர்க் பண்ணுறது. ஆர் விட்டல், உமாநாத், உலகம் சுற்றுவாலிபன் என்ற படங்கள்லாம் உமாநாத் அவர்கள் தான். எம்எஸ் மணி, ஹரிஹரனுடைய படங்கள்லாம் எம்எஸ் மணி 5 முறை நேஷ்னல் அவார்டு வாங்கினவர். அவர் காதே சரியாக கேட்காது பாருங்க, பெஸ்ட்டு 5 டைம்ஸ் இவங்களோடலாம் சுற்றிச்சு. ஏன்னா அப்போ வந்து ஒரு 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 வாகினி, ஒரு ஏவிஎம், அப்புறம் வந்து ஒரு ஜெமினி கலர் லேபு, அதனால் இந்த ரவுண்டில் தான் சுற்றிட்டு இருக்க முடியும். அப்போ எல்லாரையும் பார்க்கலாம். குடும்பம் சொல்கிறாங்க இல்லையா, குடும்பம்லாம் கிடையாது, எல்லாரையும் பார்க்க முடியும். இந்த நம்ம ஹைவேயில் இந்த கோடம்பாக்கம் ஹை ரோடில் எல்லாரையும் பார்த்துடலாம். எடிட்டர்ஸை பார்த்துடலாம், டைரக்டர்ஸை பார்த்துடலாம், ஆக்டருங்களை கூட. அப்போ வந்து பிரிட்ஜு கிடையாது, கோடம்பாக்கத்துக்கு பிரிட்ஜு கிடையாது, பெரிய
கேட்டுன்னு சொல்லுவோம். சின்ன கேட்டு வந்து அங்கே ரங்கராஜபுரத்து அந்த சைடில் இருக்கும். இது பெரிய கேட்டு. எல்லா ஆக்டரும் வந்தால் அங்கே நின்று தான் ஆகணும். ஏன்னா கேட்டு மூடிடுவோம். அப்போ ஒரு பாட்டு கூட வரும். கோடம்பாக்க கேட்டை பாரு, கேட்டில் உள்ள கூட்டம் பாரு, கூட்டத்தில் உள்ள காரு பாரு, காருக்குள்ளே யார் பாரு, NTR பாரு, MRR பாரு, MGR பாரு, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ஓடுறாங்க பாரு அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்குது. ஏன்னா அங்கே எல்லாம் நின்றுடுவாங்க, ரசிகர்கள்லாம் வந்து நின்றுடுவாங்க, கரெக்டாக நின்றுடுவாங்க. ஏன்னா எப்படியும் வந்து ட்ரெயின் வந்து நிறைய எலக்ட்ரிக் ட்ரெயின் போகும். அப்புறம் காலையில் இந்த கொல்லம் எக்ஸ்பிரஸ் அது இது எல்லாம் வந்துட்டுருக்கோம். அதெல்லாம் வந்த பிறகு தான் திறப்போம். எப்படி இருந்தாலும் இவங்க வந்து இல்லைன்னா சின்ன கேட் வழியாக சீக்கிரம், ஏன்னா அங்கே துட்டு கொடுத்தா அந்த சின்ன கேட் திறந்துடுவோம் டக்குன்னு. அதுவும் தெரிஞ்சுக்கிட்டு ரசிகர்கள்லாம் அங்கே போய் நின்று பார்ப்போம். எல்லாம் MGR எல்லாம் கிராஸ் ஆகி, ஏன்னா எல்லாம் அந்த சைடில் இருந்தவங்க, பிரிட்ஜுக்கு அந்த சைடில் இருந்ததுனால ஆக்டர்லாம் ஆல்மோஸ்ட் அதை கிராஸ் பண்ணி தான். அப்படி அந்த மாதிரி டைமில் எல்லாரையும் பார்த்துடலாங்க. அந்த மாதிரி ஒரு இதில் இருந்ததுனால எடிட்டிங்கில் வந்து அப்படியே இருந்தபோது சரி நம்ம அப்படியே எடிட்டிங் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு அந்த கதைகள்லாம் வாசிச்சுக்கிட்டு நாவல்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எடிட்டிங்கில் அப்படியே வந்துட்டு இருக்கும்பொழுது தந்தையாருடைய அந்த சில நேரங்கள் சில மனிதர்கள்லாம் எஃபெக்ட் சவுண்ட்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த சவுண்ட் அப்சர்வேஷன் சுற்றுறதுனால, வெளியே சுற்றுறதுனால சவுண்டில் முதலே மங்கேஷ் சாக்கிட்டெல்லாம் இருந்ததுனால என்ன மாதிரியெல்லாம் சவுண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சவுண்ட் டிசைனர் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரிலாம் என்ன ப்ரிப்பேர் பண்ணலான்றது அப்போல்லாம் ஒரு சின்ன டேப் ரெக்கார்டர் வச்சுக்கிட்டு நேராக போய் அந்த சவுண்ட்லாம் எடுப்பேன். என்ன பிக்சருக்கு வேணுமோ அந்த சவுண்ட், அந்த எஃபெக்ட் சவுண்ட்லாம் எடுத்து நான் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, அது அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம். டேப்லேருந்து டேப் டு டேப்பு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த டேப்பு ஃபுல் கோட்டட் டேப்பாக இருக்கும், இல்லை ஸ்ட்ரைட் டேப்பாக இருக்கும். அதுலேருந்து சவுண்ட் நைட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சவுண்ட் நைட்டுலேருந்து ப்ரிண்ட் பண்ணணும். ப்ரிண்ட் பண்ணி பேரலாக சிங்க் பண்ணணும். சிங்க் பண்ணி பிறகு ஃபைனல் மிக்சிங்க்கு எடுத்துகிட்டு போகணும். இப்போல்லாம் அது ரொம்ப ஈஸி. இப்போ சிஸ்டத்தில் சும்மா நம்ம அள்ளிட்டு போகலாம். அதே மாதிரி நமக்கு வந்து நான் பெருசாக ஆப்ரேட்லாம் பண்ண தெரியாது நமக்கு சிஸ்டம்லாம். ஆனால் அதை விட மைண்ட் இதுதான். நான் இப்போ யோசனை பண்ணது தான் எடிட்டிங்கிறது. நாட் ஒன்லி இது கட்டிங் அண்ட் பேஸ்டிங், கட்டிங் அண்ட் ஒட்டிங் சொல்லுவேன் நான். அது இல்லை, அதுக்கு மேலே வந்து இதில் க்ரியேஷனாக ஒன்று விஷயங்கள் இருக்குது உள்ளுக்குள்ளார. அப்படின்னும் போது இந்த ஹேபிட்டும் இந்த FCPயும் மற்ற எல்லா இதுவும் வந்தாலும் நம்மளுடைய தாட் ப்ராசஸ்ன்னு இருக்கு இல்லையா, நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் அதை விட இன்னும் ஸ்பீடாக தான் ஓடுது. அதனால் இப்போ இன்னும் ப்ளஸ் பாயிண்ட் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது. அது இப்போது நிறைய படங்களை அதில் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்னால் ஒரு சாங் வந்து ஒரு மணி நேரத்தில் 2 மணி நேரத்திலலாம் கட் பண்ண முடியும். பின்ன வந்து ஒரு நாள் ஆகும். இப்போ 1 மணி நேரத்துலலாம் கட் பண்ணி ஃபைனலும் பண்ணியிருக்கோம். என்ன எஃபெக்ட்ஸ் வேணுமோ அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் கூட டிசால்வா இதுவா CG என்ன பண்ணலாம் அப்படிலாம் கூட இப்போது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்மளே தான் இது பண்ணணும். ஆனால் பார்த்தீங்கன்னா CG-காரங்க பண்ணிவிட்டு CG-காரங்க நிறைய காசு வாங்கி போயிடும். எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட லெஸ் பெய்டு தான். பெரிய பெரிய படங்கள்லாம் சொல்கிறாங்களே கோடி இதெல்லாம், அதில் பார்த்தீங்கன்னா எடிட்டருடைய இது பார்த்தீங்களா லெஸ் பெய்டு, கோடிலாம் இருக்காது. எடிட்டருக்கு வந்து ஒரு மாதிரி 1000 இல்லைன்னா ஒரு மாதிரி லேக்ஸ்னா என்ன கூட 4, 5, 6 லேக்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு மேலே பெருசாக இருக்காது எடிட்டர்ஸ்க்கு கூட. அப்புறம் தான் பார்த்தேன் இது எடிட்டிங்லேயே உள்ளே உட்காந்து அதெல்லாம் நடக்காது, நமக்கு தான் தெரியுமே எழுத்துலாம் அப்படின்னும்போது அப்புறம் நதியை தேடி வந்த கடைன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வேறு ஒரு கதை நான் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த வேலுச்செட்டியார் வந்து முள்ளும் மலரும் படம் பண்ணிக்கிறாங்க. அவங்க அடுத்தது வந்து இது மாதிரி ஜெயலலிதா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடிக்கணுன்றாங்க அப்படி பஞ்சவரம் ஆச்சலாம் அவங்க சொன்னாங்க. சரி சொல்லிட்டு அவர் வந்து மகரிஷியினுடைய போனா ஒரு கேள்விக்கு கூட சொல்லி ஒரு ரஜினிகாந்துக்கு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி, பஞ்சவரம் ஆச்சல் அவர்கள். அது மகரிஷியுடைய கதை. மகரிஷின் சேலத்துக்கு ஒரு ரைட்டர், அது ஒரு நாவல் தான். அதே மாதிரி இந்த நதியை தேடி வந்த கடல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க. சரி ஃபஸ்ட்டு படமாக ஜெயலலிதா நடிக்கிறாங்கன்றாங்க, என்ன மாதிரி கதை படித்து பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமான கதையாக தான் அந்த டைமில் பார்க்கும்போது அது வித்தியாசமான கதை தான். அது ஸ்கிரிப்ட் எல்லாமே திரைக்கதை எல்லாமே அவர் பஞ்சவரணாச்சல் தான் பண்ணிக்குவேன். பஞ்சவரணாச்சலம் கொஞ்சம் வந்து எப்போவுமே கொஞ்சம் அன்னன்னைக்கு எழுதி கொடுத்து தான் வரும். அப்படி இருந்தாலும் நான் வந்து அந்த படத்தை ஒரு மாதிரியா என்னுடைய சகோதரர் கண்ணன் அதுக்கு முன்னாடி வந்து அவர் பாரதி ராஜா கொள்ள எனக்கு தான் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த நதியை தேடி வந்த கடலை பார்த்துட்டு இளையராஜா பார்த்துட்டு என்னையா நல்லா அப்புறம் பண்ணுறாரு பாரியா கண்ணன் அப்படி சொல்லிவிட்டு அவர் ரெக்கமெண்ட் பண்ண உடனே பாரதி ராஜா வந்து நிழல்களில் ஃபஸ்ட் படம் கண்ணனுக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அதுபோல் மற்ற விஷயங்கள்லாம் கூட டைரக்ஷன், அப்புறம் பண்ணைப்புறத்து பாண்டவர்கள் டைரக்ஷன் பண்ணேன்.
அப்புறம் எத்தனை கோணம் எத்தனை பார்வை, இறக்கை, அப்புறம் ஜெயகாந்தனுடைய கரு, காத்திருக்க ஒருத்தின் 2 குறுநாவலை வந்து ஒன்றாக்கி எத்தனை கோணம் எத்தனை பார்வைன்னு ஒரு படம் பண்ணது. அதில் சாரு ஹாசன், வடிவுக்கரிசி இவங்கெல்லாம் நடித்தது. அது இளையராஜா மியூசிக்கு, அழைப்பா, இது எல்லாமே கர்நாடக சங்கீதத்தினுடைய ஒரு பேசிக்காக வச்சு இது பண்ணது. அப்படியே வந்து ரக்கைன்னு ஒரு பர்சனல் ஒரு ப்ரோட்டோகனிஸ்ட், அது நானே தான் ஒரு ப்ரோட்டோகனிஸ்ட் மாதிரி. அதனுடைய இதில் வந்து எங்கள் ஊரில் திருப்பதியிலேருந்து 16 கிலோமீட்டரில் அதை ரக்கைன்னு வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சொல்ல துடிக்குது மனசு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இந்த சாவி படத்தை எடுத்த ப்ரொடியூசர் அவர் எடுத்து அதில் தான் பூவே செம்பூவே இந்த பாடலாம் கொஞ்சம் நல்லா பாப்புலரான கொஞ்சம் அது மாதிரியான அந்த மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் அதுவும் வித்தியாசமான படங்கள்லாம். ஆனால் மக்களை சென்றடைந்ததுன்றது அது கரெக்டாக வந்து எக்ஸிக்யூஷன் கரெக்டாக பண்ணி ஆகணும். எப்போவுமே கிரியேட்டர் வந்து எடுத்துருவாங்க, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுலான்றது ஒரு பெரிய கலை. அதை வந்து அந்த காலகட்டத்தில் சரியாக யாரும் பண்ண முடியாததுனால ஒரு மாதிரியாக எல்லாமே. ஆனால் இப்போ சொல்ல துடிக்குது மனசெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பேர் சொல்கிறாங்கன்னா, சார் இது மாதிரி ஒரு கதை ரொம்ப நல்லா இருக்குது சார், பார்த்து சார் அடிக்கடி போடுறான் போல இருக்குது. அது ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு 93ல் அதுக்கு முன்னாடியே சில டாக்குமெண்ட்ரிஸ்லாம் அப்படி பண்ணிட்டு இருப்பேன். தனியார் இவங்களுக்காக டாக்குமெண்ட்ரிஸு, ஷார்ட் ஃபிலிம்ஸு அப்படிலாம் பண்ணிடுறேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ்னால் ஷார்ட்டிஸ், ஆட் லக்ஸுன்னு சோப்பு இருக்குது, அதுக்கு ஆட் பண்ணுறது, குட்டிக்கொரா பவுடருக்கு பண்ணுறது. அது என்னென்னா, இதுனா ஆக்டருங்க இருக்காங்க இல்லையா ஷூட்டிங்கில், முடிஞ்சவொடனே ஆக்ட்ரஸ் முடிஞ்சவொடனே நடிகைங்க டக்குன்னு வச்சுட்டு ஒரு உடனே இந்த குட்டிக்கொரா இல்லைன்னா வந்து லக்ஸு, பான்ஸு இது மாதிரி உடனே அந்த ஷார்ட் எடுத்து அப்படியே போட்டுட்டு அதில் வந்து ஆடு, அதுக்கப்புறம் அதே மாதிரி சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸு இது மாதிரிலாம். சரி இது தனியாக நல்லாவே பண்ணலாம், ஃபிலிமில் சரியாக பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் அந்த சின்ன வயசில் சொன்னோம் இல்லையா, அந்த ஓடிடியில் உட்காந்துருக்கும் போது பார்த்த சில காட்சிகள்லாம் வச்சு தான் முதல்ல உருவானது அந்த நாக் அவுட். 1992 பண்ணி 92 டிசம்பரில் இது பண்ணிவிட்டு சென்சார் பண்ணிவிட்டு அது இந்தியன் பனோரமாலேயே போச்சு. அதே அளவுக்கு வந்து இதில் 1993ல் நான் ஃபீச்சர் ஃபிலிம்ன்ற ஒரு கேட்டகரி இருக்குன்றது அநேகமாக இதில் தமிழ்நாட்டில் தெரிய வந்தது ஒரு விஷயமா எனக்கே கூட தெரிய வந்ததுன்னா. அப்படி இருந்து நாங்கள் எல்லாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் அப்போ வந்து ஸ்ட்ரீட் ஃபோட்டோ ஆடிட்டோரியம் சொல்லிட்டு டெல்லியில் தான் நடக்கும். இப்போ நடக்கிற மாதிரி கோவாவில் கிடையாது, டெல்லியில் தான் நடக்கும். அதுக்கு இந்த குழுவில் முன்ன வந்து 5ஆம் தேதி தான், ஜனவரி 5ஆம் தேதி ஆரம்பிக்கும். ஆல்மோஸ்ட் அவ்வளோ வருடங்களும் நாங்கள் வந்து பொங்கல், மாட்டு பொங்கல் இதெல்லாம் அங்கே தான் இருந்தோம் டெல்லியில். ஏன்னா ஜிடின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் போவோம், அது 3 நாள் ஆகும். கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் ஸ்டீம் இன்ஜின் அதுதான் போகும். அதில் போயிட்டு 3 நாள் ஆகும் வரதுக்கு. அங்கே பார்த்தது படங்கள்லாம் பார்த்தோன்னா அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபீச்சர் ஃபிலிம் நான் ஃபீச்சர் ஃபிலிம்னா என்ன, அதுக்கு எவ்வளோ நிமிஷம் வேணும், ஃபீச்சர் ஃபிலிமுக்கு எவ்வளோ நிமிஷம் இருந்தால் 76 நிமிஷம் இருந்தால் ஃபீச்சர் ஃபிலிம். ரொம்ப பேர் தெரியாது, 76வது நிமிஷம் அது வந்து ஃபீச்சர் ஃபிலிம். 75 நிமிஷம் வரைக்கும் இருந்தால் ஷார்ட் ஃபிலிம். பாருங்கள், ஒரு நிமிஷம் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இதெல்லாம் கார்லேருந்து வந்து இறங்கி இப்படி போகிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டிங்கன்னா அது ஃபீச்சர் ஃபிலிம் ஆகிடுது. ரொம்ப பேருக்கு தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்க, உருட்டிக்கிட்டே போகிறாங்க ஷார்ட் ஃபிலிம்ன்றது. அது இப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம்ன்றது இது என்னமோ சினிமாவுக்காக எடுக்கிற விஷயம் நினச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாது. உலக அளவில் வந்து ஷார்ட் ஃபிலிம்ன்றது எப்படி ஒரு ஷார்ட் ஸ்டோரின்றது ஒரு தனி நாவலினுடைய வேறு ஒரு இதுவாக பக்கமாக இருக்கும், அது போல் தான் இதுவும் ஷார்ட் ஃபிலிம்ன்றது. ஸோ அதனால் நாக் அவுட்டுனால நமக்கு நாக் அவுட்டு நிறையா இப்போ பிரிண்ட்டில் தான் வேறு ஃபிலிமில் தான் பண்ணுது, பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணது. கொஞ்சம் கலரு எப்படி ஒரே இதில் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் பண்ணுறதுன்றது அப்போது சிஜிலாம் கிடையாது, ஆப்டிக்கல் பிரிண்டிங்கில் அதெல்லாம் பண்ணது. அது எங்கே இடத்துல எடுத்துன்னு போய் காமிக்கணும்னா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம். அப்போ தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் தான். அதுக்கப்புறமா இப்போ தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் அண்ட் கலைஞர்கள் சங்கம் அப்படின்னு அவங்களுக்கு அவங்க வந்து எல்லா இடத்துலையும் போட்டு காண்பிக்கிறது. அப்போ ஆனால் 35 mm எப்படி வந்து இது பண்ணால் 16 mm ஆக்கி அதை ரெடியூஸ் பண்ணி அதுக்கு ப்ரொஜெக்டர்லாம் ஏற்பாடு பண்ணி அதை வந்து ஒவ்வொரு கிராமமாக உள்ளுக்குள்ளாரெலாம் பார்த்தவொடனே கூட சொல்லுவாங்க, நான் நாக் அவுட்டில் நீ வந்துட்டா இருப்பாங்க. நாக் அவுட்னா எப்போவுமே நாக் அவுட்டில்
அப்படின்ற அந்த பேரை கூட வந்துடும் போலங்க. அப்படிலாம் சொல்லாங்க. இப்போ லெனின்னு வந்திருக்கேன்னு சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்தது அது வந்து 93ல் பெஸ்ட்டு டைரக்ஷன் நான் ஃபீச்சர் ஃபிலிம் நேஷ்னல் லெவலில் டைரக்ஷன் கிடச்சிது. 95ல் வந்து குற்றவாளின்னு ஒன்று எடுத்தது. அது வந்து அதே மாதிரியா நேஷ்னல் லெவலில் வந்து பெஸ்ட் எடிட்டிங். அது வந்து ஒரு வார்த்தை டைலாக் இருக்காது. அதுபோல் மதி என்னும் மனிதனின் மரணம் குறித்து அப்படின்னு சொல்லிட்டு இவர் நடராஜ், பாண்டிச்சேரியில் நடராஜ்னு ஒரு ரைட்டர் நாவலிஸ்ட்டு, அவருடைய மதி என்னும் மனிதனின் மரணம் குறித்து அப்படின்னு ஒரு சின்ன ஒரு குறு நாவலில் ஷார்ட் ஸ்டோரி. அது வந்து ஒரு 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 திருநங்கை மாதிரி ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க ஒரு பையனை பற்றி ஒரு கதை. அது வந்து ஒரு மார்ச்சரியில் நடக்கிற ஒரு விஷயம். அது சரி அதுதான் ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு உண்டான ஒரு மேட்டரை நான் எடுத்துக்கிட்டு அதை பண்ணது. அது கூட பிரிண்ட் இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியல. எல்லாமே ஃபிலிமில் பண்ணுது. எல்லாம் இந்த விஷயங்கள்லாம் ஃபிலிமில் பண்ணுது. அப்படியே செடியும் சிரிமியும் அப்படின்னு தேவபாரதின்னு ஒரு ரைட்டரு அவருடைய இதில் பண்ணது. அதுமாதிரி சின்னதாக இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் போய் பண்ணிகிட்ருக்குது. நேஷ்னல் அவார்டுக்கு அனுப்புறது, உலக அளவுலையும் அனுப்புறது, கிடைக்காமல் இருக்கும். அதனால் ரொம்ப பேர் நானாக ஏதோ எனக்கு நல்லா தெரியும் போல இருக்குது இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு. அப்புறம் இப்போ வந்து நெட்டு வந்தாச்சு, எங்கெங்கே நடக்குது. அப்போ எல்லாருமே இப்போ எனக்கு முந்தி எல்லாருமே போயிட்டுருக்காங்க. ஆனால் ஷார்ட் ஃபிலிமுக்கான உண்ட கான்செப்ட்லேருந்து மாறிடுறாங்க. அது இல்லை இப்போ. அதனால் அதே மாதிரி இப்போது வந்து சில விஷயங்கள்லாம் வந்து ஜனங்களுக்கு வந்து இந்த ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து என்ன மியூசிக் வந்து பேசிக்காக வந்து தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இப்போ வந்து ரிதம்னா என்ன, எவ்வளோ வந்து தாளங்கள் இருக்குது, எவ்வளோ ராகங்கள் இருக்குது, சினிமாவில் வந்து எவ்வளோ ராகங்கள் வந்து இவ்வளோ ராகங்கள் தான், இந்த ராகங்களில் போட்டிங்கன்னா எப்படி வந்து பாடல்கள்லாம் பாப்புலர் ஆகும் அப்படின்ற விஷயங்கள்லாம் கூட இப்போது அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சத்யத்ரி இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன் கொல்கட்டாவில். அப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு, பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு, நம்ம ஃபிலிம் இன்ஸ்டியூட்லாம் கூட தமிழ்நாட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் செலெக்ஷன் கமிட்டிலாம் இருந்திருக்கேன். நிறைய செலெக்ஷன் கமிட்டிஸ்க்கெலாம் போயிருக்கேன். ஈவன் நம்ம ஆஸ்கார் இதுக்கு இங்கே ஒரு இடத்துல வந்து நான் சேர்பர்சனாக இங்கே இருந்திருக்கேன். அந்த டைமில் வந்து அபு அவருடைய ஒரு மலையாள படம் கூட அந்த படத்தை கூட செலக்ட் பண்ணது. அதுபோல் பல விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது கூப்பிட்றாங்க. ஆனால் கமிட்டின்றது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நிறுத்து போன மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட்டு டெக்னீஷியன்ஸுக்கு எப்படின்னா அறியப்படாத படங்கள் வந்து செலக்ட் பண்ணுறது தான், அதுக்கு தான் அந்த நேஷ்னல் அவார்டுன்றது, இந்தியன் பெனர்மான்றது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் கமர்ஷியல் படம்லாம் உள்ளே போகுது. அப்போது அறியப்படாத ஒரு கலைஞன் இருக்கா இல்லையா, அவனுடைய படம் காண்பிக்க முடியாதபடி அளவில் அவனால் இருக்கும். அந்த மாதிரி படங்களை தான் நேஷ்னல் அவார்டுன்றது. அதனுடைய விதிமுறைகள் பார்த்திங்கன்னா அப்படி தான் முதல்ல நெஹ்ரு இது பண்ணும்போது அப்படி பண்ணது, நேரு பண்ணும்போது. ஆனால் இப்போ வேறு மாறிடுச்சு. சரி, அந்த மாற்றத்தோடு நம்மளும் போயிட்டே இருக்கோம். நம்மளும் ஆனால் படங்களை அனுப்பிச்சு தான் இருக்கோம். செலக்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, செலக்ட் பண்ணலாம் ஓகே, செலக்ட் பண்ணலாம் டபுள் ஓகே. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.